அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஆட்சி பெற்ற கிரகத்தாலும் உச்சம் பெற்ற கிரகத்தாலும் அதிரடியான வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போது சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வருமானம் மட்டுமல்லங்க, சொத்துக்களும் கிடைக்கப் போகுது. சொத்துக்கள் மற்றும் வருமானம் இந்த இரண்டு விதமான விஷயத்தில் மாற்றத்தையும் சந்திக்க போகிறீங்க. அது என்னன்றதை இன்றைய பதிவில் பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில். ஏற்கனவே சனிப்பயிற்சி பலங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்களாக பதிவிட்டு வச்சு பார்க்கல என்ன சேனலில் பாருங்கள். மேலே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற பண்ணி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஆனால் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கும்பராசி சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகுபவன் உங்களுடைய சதய நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இது நல்லதொரு அமைப்பு. இந்த ஒரு நேரத்தில் சித்திரை மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு 3ஆம் இட நிமிஷத்தில் உச்சமும், ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ஆட்சியும் பெறப்போகிறார்கள். அப்போது முதல்ல கும்பராசிக்காரருக்கு 4ஆம் வீடான ரிஷபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், அவர் 4இல் ஆட்சி பெற்று அமர்ந்தால் அது ஒரு ராகுக்கு சுக்கிரன் நட்பு கிரகம். அப்போ சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக பெண்கள் வழியில் ஒரு சொத்து பத்துகளை உருவாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இல்லது உங்கள் சொத்தில் பிரச்சனைக்கு ஓடிக்கிட்டு இருக்கா, ஒரு பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கா, அந்த பிரச்சனை இப்போ சரியாகும். எந்த உறவு சொத்திற்காக எதிரியாக பகையாக மாறி இருக்கார்களோ அதே உறவுகள் விட்டு கொடுக்கவும் உங்களோட ஒற்றுமையாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் புதிதாக 2 வீலர் வண்டி வாகனம் இல்லை கார் ஏதாவது வாங்குறதுக்கு பிளான் போட்டிருக்கேன், அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அது வாங்கக்கூடிய யோகங்கள் இங்கே உண்டு. மேலும் இந்த கொடுத்த பணம், பெரிய பணத்தொகை மீண்டும் திரும்ப கிடைக்கும். உங்களுக்கு கூட வேலை பார்க்கக்கூடியவங்க நல்ல விதத்தில் அமைவார்கள். மேலும் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் அவர்களால் பெரிதளவு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். சரியான வேலையால் அமையலுங்க. நான் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் சரியான எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு பொருட்கள் வேலையாட்கள் சரியாக அமையலை நினச்சவங்களுக்கு அது கண்டிப்பாக அமையும். அடுத்து சூரியன் உச்சம் உங்களுடைய கும்பத்திற்கு 3ஆம் வீட்டில். ராகுக்கு சூரியன் பகை கிரகம், ஆனால் அவர் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், உச்சத்தில் இருக்கார். மேலும் உங்களுடைய கும்பத்திற்கு 7ஆம் வீடான சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். 7க்குரியவன் 3இல் உச்சமடைந்தால் உங்களுடைய கூட பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கையில், ஸோ உங்கள் திருமண வாழ்க்கையிலங்க உங்களுடைய கூட பிறந்தவர்கள் சகோதர சகோதரிய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். அல்லது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய நெருங்கிய உறவுகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும். அதில் நீங்கள் தலையிட்டால் அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். முதல்ல மற்றவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. 1. 2வது, இந்த ஒரு நேரத்தில் அரசாங்க காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். அரசு வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக வருமானம் கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலையோ அல்லது தொழிலோ அல்லது கடனுதவியோ ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆகக்கூடியது. ஸோ உங்களுடைய வருமானத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் பெரிய அந்தஸ்து அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம் கிடைச்சி புதுசாக ஒரு வேலை தொழில் அமையக்கூடிய சான்சஸ் இருக்குது. வருமானத்தை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த சித்திரை மாதம் ஏற்படும். சதய நட்சத்திரம் கரெக்டாக அதை பயன்படுத்தினீங்கன்னா பெரிய அளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள். சரிங்களா? அதை பயன்படுத்திங்க. அப்போ இந்த 2 கிரகத்தினுடைய ஒரு கிரகம் உச்சம், ஒரு கிரகம் ஆட்சி மட்டுமல்லாமல் மிக முக்கியம் உங்களுடைய நட்சத்திராதிபதி உங்களுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். சதய நட்சத்திர ராகு சதய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். அப்போது பயணம், ட்ராவல், அலைச்சல் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். 7ல் கேது இருக்கனால உங்கள் வாழ்க்கை துணையிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்காது, நடக்காது. கொஞ்சம் அதில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் வேலை தொழில் மற்றும் சொத்துக்கள் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சந்ததிக்கு தேவையான பணம், பொருள், சொத்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. 2இல் சனி பகவான் இருக்கிறாரு. நிச்சயம் அந்த சனி பகவான் உங்களுடைய குடும்பத்தை உங்களை இழக்க விட மாட்டார். கட்டி போட்டு தான் வச்சுருப்பார், உங்கள் கைக்குள்ளே தான் வச்சுருப்பார். கவலைப்பட வேண்டாம். ஸோ அதனால் துணிந்து உங்களுடைய வேலை தொழில் வருமானத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அதனால் சொத்து விஷயத்தை மாற்றிக்குங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. மிக முக்கியமான முறையில் இந்த நேரத்தில் சதய நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மருடைய வழிபாடுகள். புதன்கிழமை அன்று நரசிம்மருடைய வழிபாடை தவறாமல் பண்ணுங்கள். இல்லை நரசிம்மர் கோயில் எங்களுக்கு பக்கத்தில் இல்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெருமாளுடைய ஆலயங்களுக்கு சென்று விஷ்ணு பகவானை வணங்குங்க. அது பெரிதளவு உங்களுக்கு நன்மை பயக்கும். அந்த பெருமாள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆதிசேஷன் மேல் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது.
சரிங்களா? தவறாமல் அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.